ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறோம். அப்பப்போ எடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மாலை கோக்குற மாதிரி கோர்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். வீடியோ ஷூட் பண்ணுறது அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுலாம் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையிலே vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே சரி ஷார்ட்ஸுக்கும் கொஞ்சம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி நீங்கள் வீட்டில் எப்படி வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுக்கும்போது பண்ணுறீங்க, கொஞ்சம் அதையும் இன்ட்ரெஸ்டிங்காக காமிங்கக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சரி, அதுக்காகவே இன்றைக்கி நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி பிஹைண்டில் என்ன பண்ணுறோம் ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடின்றதையும் காட்டணுன்றதுக்காக தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேக்கோஸ் நான் எப்போவுமே நினச்சிட்டு இருந்தேன், இந்த ஆத்தென்டிக் மெக்சிகன் டேக்கோஸ்லாம் நம்மளால் பண்ண முடியாது வீட்டில் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நாளாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு காட்டணும் அதை செஞ்சுன்ட்டு என் மனசில் ஓடிட்டே இருந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆனியனை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த க்யூப்ஸாக கட் பண்ணி சீஸ் வரும், மொசரல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன். பீஸாவுக்கு யூஸ் பண்ணுற சீஸுன்னு கேட்டாலே கண்டிப்பாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சமைக்கிறதுக்கும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும் தனித்தனி பாத்திரங்கள் தான் வச்சுருக்கேன். எல்லாமே பத்திரமா இந்த கீழே கபோர்டில் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் காலையில் சுறுசுறுப்பாக இருந்ததால் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த சூப்பர் எம்மி டேக்கோஸோட ரெசிபியை ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு கீபோர்ட் கவர் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லா லேப்டாப் வச்சுக்கிறவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இது. நான் லேப்டாப் வாங்கி 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. அப்போ ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எனக்கு அவேர்னஸ் இல்லை. அப்புறமா தான் நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கீபோர்ட் கவர்லாம் இருக்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் இந்த கீபோர்ட் கவரும் அப்புறம் கூடவே அங்கே சொன்னாங்களாம், லேப்டாப் கூட கவர் வருது, போட்டுக்கிட்டிங்கன்னா டஸ்ட்டு மண் இதெல்லாம் படாது, ரொம்ப நம்ம விலை கொடுத்து வாங்குகிற பொருளை சேஃப்டாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அதனால் சரின்னு அதையும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது பிகினர்ஸாக இருக்கீங்க, யாராவது இப்போ தான் புதுசாக நியூவாக லேப்டாப் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகுன்னு தான் காமிச்சிட்ருக்கேன். எனக்கே அதை பற்றி ஃபுல்லாக தெரியல. கோகுல் தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான், அது எப்படி நம்ம எடுத்து அது கவர் பண்ணி கீபோர்டில் ஒட்டணும்னு சொல்லிட்டு. பின்னாடியே பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக அவங்க டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா போட்டிருக்கு, ப்ரொடெக்ட் யுவர் எக்யூப்மெண்ட் அண்ட் கீபோர்ட் ஃப்ரம் டஸ்ட். அதே மாதிரி இது வாஷ் பண்ணியும் ரீயூஸ் பண்ணலான்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நான் அதில் ஒட்டலை, கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் நேரம் சேர்ந்து நல்லா படித்து பார்த்துட்டு ஒட்டலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அது ரீயூஸபிள் தான் போட்டு இருக்காங்க. அந்த பிக்சர்லேயே பார்த்திங்கன்னா தெரியும், மேலே எதனா டஸ்ட்டு தண்ணி இதெல்லாம் பட்டுதுன்னா கூட நம்ம அதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பியும் அதில் மேலே போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு இருந்தது. இது ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸாக நான் நினைக்கிறேன். இதோடைய அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் இருந்ததுன்னா நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. டார்க் கலராக நல்ல ஒரு பிளாக் கலர்லேயும் அதுக்கு கான்ட்ராஸ்டாக செரி ரெட்டில் உள்ளேயும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த கலர் காம்பினேஷன். இதுக்கு ஜிப்பு கிடையாது, அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான். நம்ம இந்த பில்லோ கவர்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த எட்ஜஸில் கூட நல்லா கவர் பண்ணி நல்லா ஃபினிஷிங்லாம் சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. உள்ளே பாருங்கள், இந்த செரி ரெட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்ளேயுமே நல்லா சாஃப்ட் குவாலிட்டியாக நல்லா இருந்தது.
பின்னாடி பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேடு மாதிரி நல்லா ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் அடியில் வச்சுட்டு கூட மேலே வந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணலாம். நான் இப்போ ஒர்க் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பின்னாடி வச்சு நல்லா ஆடாமல் அசையாமல் நல்லா ஸ்டர்டியாக இருந்தது. என்னோடய லேப்டாப் வந்து ஏசர் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாடல் நம்பர் சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உள்ளே வச்சு பார்த்தோம், நல்லா சூப்பராக சூட் ஆகிடுச்சு. அது வந்து நல்லா சாஃப்ட் மெட்டீரியல்ன்றதுனால லேப்டாப்புக்கும் எந்த டேமேஜும் வராது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ரக்கு, கிச்சன் ரக். இது வந்து ரொம்ப நாளாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டான நைட்டிஸ் இதை தான் கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே ரொம்ப நாளாக நான் வீடியோவில் பார்த்துட்ருப்பேன், அமேசான்லேயும் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல. அப்புறமா தான் இது வந்து பாரிஸ் போயிருந்தப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணி வந்தாங்க. இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 150 தான். இது நல்ல சூப்பரான கலர் காம்பினேஷனில் ஒரு நல்லா அந்த பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராயல் ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. சென்டராக போட்டிக்கிட்டிங்கன்னா சிங்கில் வேலை செய்யும்போது சிங்க் பக்கம் இழுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டவ் பக்கம் வேலை செய்யும்போதும் ஸ்டவ் பக்கம் இழுத்து வச்சு நல்லா நம்ம வேலை செய்யலாம் நின்றுக்கிட்டு. ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக தான். இப்போ நான் வந்து அமேசானில் பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பெட்ஷீட் மாதிரி இருந்தது. அது பார்க்குறதுக்கு வந்து அந்த ரக் வந்து ஒரு மேட்டு ஃபினிஷிங்கில் இல்லை, அது ஏதோ ஒரு பெட்ஷீட்டை விரித்து போட்ட மாதிரி இருந்தது. அதனால தான் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணல. இது வந்து ரொம்பவே சூட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ரக் யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹரிணி தான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் படிச்சுட்டு இருக்கிறது போர் அடிக்குதுமான்னு சொல்லிட்டு வந்து அவளும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா. எப்போவுமே யூஸ்வலாக வந்து நாங்கள் ஒயிட் பேஸில் எங்கள் கிச்சன் இருக்கிறதுனால அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் இல்லை 15 days ஒன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடுவோம். இப்போ வந்து இன்னும் வந்து நம்ம vlog எடுக்கிறது ஷூட் பண்ணுறது தான் இருக்கிறதுனால இன்னுமே கிச்சன் வந்து நம்ம க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுக்கணுன்றதுனால அடிக்கடி நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம். வீட்டில் வந்து இப்போது சம்மர் ஹாலிடேஸில் இருக்கிற சில்ட்ரன்ஸையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து பழகிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து அவங்கள பெருசாகிட்ட அப்புறம் அதை செய்ய சொன்னிங்கனாக்கா வந்து அப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் வந்து அந்த வந்து ஒரு வேலை செய்யணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வரும். இப்போ இந்த மாதிரியான கிச்சன் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் தான் பண்ணணும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பாய் சில்ட்ரன் இருந்தாலும் அவங்களையும் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய சொல்லி பழக்கி விடுங்க. இப்போ நான் வந்து இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா இந்த ப்ரில் லிக்விடு தான் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கொடுத்துருந்தேன். அதை சும்மா போட்டு லைட்டாக தேய்ச்சாலே வந்து இது நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்குன்னு எதுவும் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதுக்குன்னு ரொம்ப காஸ்ட்லியான லிக்விட்ஸ்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப வேஸ்ட்டு செலவெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் இல்லை முடியலன்னா ஒரு 10 days ஒன்ஸ் பண்ணிட்டீங்கனாவே போதும். ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. எங்கள் கிச்சன் எப்படி இருக்குது, என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெகுலராக நான் வாங்குகிற கிராசரிஸ் ஐட்டம்ஸ் கிடையாது. இப்போ நம்ம வீடியோ ஷூட் பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சம்மருக்காக வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து ஐடியா வச்சுருக்கேன் அப்லோட் பண்ணுறதுக்கு. அதுக்கான தேவையான திங்ஸை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு தெரியாத சில ஐட்டம்ஸ்லாம் காட்டலான்னு தான் வாங்கியிருக்கேன். நன்னாரி சிரப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பியூராக வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டேக்கோஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்த மில்கி மிஸ்டில் வர ஒரு மொசரல்லா சீஸ் தான் இது. இது வந்து டைஸ்டு சீஸு. நம்ம வாங்கி கட் பண்ணி அந்த நேரத்தில் வந்து கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா கையில் எடுத்து அழகாக தூவி விட்டுக்கலாம். இது வந்து டேக்கோஸுக்கு தான் கிடையாது. நீங்கள் வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு வந்து சீஸ் சாண்ட்விச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அகர் அகர்ன்னு சொல்கிற கடல் பாசி தான் இது. இது வந்து பிராண்ட் இல்லாமையும் விற்கிது, வத்தல் மாதிரி ஸ்ட்ரைப்ஸ்லேயும் வரும்.
அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எனக்கு அது கிடைக்கல. இந்த பிராண்டில் தான் வந்து கிடைச்சிது. உள்ளே எப்படி இருக்குன்னு இன்னும் நான் பிரித்து பார்க்கல. நான் ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வீடியோஸ்லேயோ செய்யும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பிரித்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டர்ட் பவுடர் வாங்கியிருந்தேன். இதை வச்சு ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் கேட்டு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களை ஐஸ்கிரீம் கேட்டு நச்சரிக்க மாட்டாங்க. இது ஒன்றும் இல்லை, இதை பாலில் 2 ஸ்பூன் கலந்து மிக்ஸ் பண்ணி திக்காக பண்ணிவிட்டு அதில் உங்கள் வீட்டில் எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதை கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மரில் அடிக்கடி ரோஸ் மில்க்ஸ் பண்ணுறதால ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இதே பிராண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு இட்டாலியன் சீசனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வாங்கியிருக்கேன். இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான். அப்புறம் வந்து ஒரு டார்க் சோயா சாஸ் வாங்கியிருந்தேன். ஒரு ரெட் சில்லி சாஸ் வாங்கியிருந்தேன். இது நூடுல்ஸ்க்கும் நம்ம வீட்டில் அடிக்கடி பண்ணுறதால நூடுல்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய வீடியோ பர்பஸ்க்காகவும் வாங்கியிருந்தேன். இது வந்து சீஸ் க்யூப்ஸ் ஒரு 2ம் 4 பட்டர் க்யூப்ஸும் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி க்யூப்ஸை தனித்தனியாக வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ எடுத்து ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக வாங்கிட்டிங்கன்னா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வந்து ஃபலூடாக்காக சேமியாவும் ஜவ்வரிசிலாம் வாங்கியிருந்தேன். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா வந்து நைலான் ஜவ்வரிசி. இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபலூடாக்கு அப்புறம் வந்து ரோஸ் மில்கில் கூட இது வேக வச்சு கலக்கிறாங்க. இப்போ வெயில் காலத்தில் இது ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி. நீங்களும் கூட பாயசத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சம்மர் டெசர்ட் சம்மர் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி வாங்கி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். மாவு ஜவ்வரிசி வாங்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்கியாக இருக்கும். அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பிளும் ஒரு மாதுளம்பழமும் வாங்கியிருந்தேன். ஃப்ரூட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணாமல் அப்பப்போ தேவைக்கு இந்த மாதிரி ஒன்றா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் அதே சமயத்தில் வந்து வேஸ்ட் ஆகி நம்ம வீணாக போயிடுச்சு காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு குப்பையிலையும் போடாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தா பிளாஸ்டிக் ஃப்ரூட் மாதிரி இருக்குது. எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் இப்போ வர ஃப்ரூட்ஸ்லாம் இப்படி தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்க நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது ஒரு ஃபைன் டே வந்து வாட்டர்மெலன் மொஜிட்டோ பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஒரு ஈவினிங் போல். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஐஸ் க்யூப்ஸ் நிறையா போட்டதால் கூலிங் போட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க குடுமான்னு சொல்லிட்டு. கூலிங் போகட்டும் அப்புறமா எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அதை கலந்து பார்த்துட்டு இருந்தேன். மிச்சம் இருக்கிற வாட்டர்மெலன்ஸ்லாம் வந்து ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு வச்சுக்கிட்டோம். இது மாதிரி சம்மர் டேஸில் வந்து நம்ம ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வாட்டர்மெலன் மொஜிட்டோவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதே மொஜிட்டோவில் வந்து நீங்கள் வந்து எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் யூஸ் பண்ணி மொஜிட்டோஸ் பண்ணலாம். இது வந்து இதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இல்லைன்னா இந்த வெளியில் ரோட் சைட்லலாம் வாங்கி குடிக்கணும்னு இல்லை. இது வந்து ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். ஸ்ப்ரைட் வச்சும் நம்ம அதை மொஜிட்டோ பண்ணலாம், இல்லைனா சோடா வச்சும் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் குடித்து பார்த்தேன். வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. மொஜிட்டோ ஷார்ட்ஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு நாள் வந்து நைட்டு வந்து சப்பாத்திக்கு வந்து ஒரு சைட் டிஷ் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன். சோம்புலாம் சேர்க்க தேவையில்ல. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரோட் சைடு இந்த வண்டி கடையில் பண்ணுற மசாலா சுண்டல் மாதிரி பண்ணலான்னு நினச்சிருந்தேன். அதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக பிஸி டேவாக போனதால் இதை வந்து சப்பாத்தி சைட் டிஷ்ஷாக வந்து மாற்றிட்டேன். சப்பாத்தி சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா புலாவ், பிரியாணி எல்லாத்துக்குமே இது வந்து ப்ளைன் பிரியாணி, வெஜ் பிரியாணி இதுக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், அதையும் ஆட் பண்ணி நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருண்டு வரணும். அப்புறமா
மசாலா பொடி 1 பை 1 ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காரம்லாம் வந்து உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ என்னோடய கண் அளவில் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் மசாலா மாரி பண்ணுறதால காரம் வந்து இப்போ சம்மர் டைம்ன்றதால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா வந்து பச்சை பட்டாணி மட்டும் வச்சு பண்ணாமல் பன்னீர், மஷ்ரூம், சிக்கன் இது மாதிரி எது வேணால் வச்சு இதே மெத்தடில் பண்ணலாம். நான் வந்து பச்சை பட்டாணியை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இது வந்து காலையில் நைட்டுக்கு செய்யணும் அப்படின்னா காலையில் ஊற வச்சா ஈவினிங் போல் ஊறிடும், அப்போ நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை காலையில் செய்யணுன்னா நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது நல்லா மசாலா வந்து நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இன்னுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினா இன்னுமே நல்லா தெளிவாக தெரியும். நான் வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த வேக வச்சு அந்த பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. மசாலா மாதிரி பண்ணிங்கன்னா தான் அந்த பட்டாணியோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக என்ஹான்ஸ் ஆகி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடறேன். ஒரு 5 மினிட்ஸ் அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த பச்சை பட்டாணியும் சேர்ந்து ரெண்டும் ஒன்றா வெந்து நல்லா சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. முதல்ல விட இப்போ நல்லா தெளிவாக தெரியுது. லாஸ்ட்டில் வந்து இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா எந்த சன்னா மசாலா இல்லை பச்சை பட்டாணி மசாலா எது பண்ணாலும் இந்த மாதிரி கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு க்யூப் பட்டரையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கே போக தேவையில்ல. வீட்டில் அவ்வளோ சூப்பரான மசாலா உங்களுக்கு கிடச்சிடும். இதுக்கு தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக இந்த பட்டர்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அப்பப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி தான் அன்றைக்கி போட்டிருந்தேன். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரணுன்னா 2½ கப் மாவு எடுத்திங்கன்னா 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா சுக்கா மாதிரி சுட்டி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் நெய்யோ இல்லை பட்டரோ எது வேணால் தடவிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு தாபா ஸ்டைல் ஒரு சப்பாத்தி நம்மளுக்கு கிடச்சிடும். நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். அது கூடவே இந்த மாதிரி ஒரு பீஸ் மசாலாவோ இல்லை எந்த மசாலாவோ ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படிங்க வீடியோ சூப்பராக இருந்ததா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.